வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி 24/2/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்று மாசி மகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லப்படுகிற 5வது இடத்துல இருந்து குரு பகவானாலையும் ராசி அதிபதி செவ்வாயாலையும் பார்க்கப்படுறது சிறப்பு. பிள்ளைகளோட முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. கல்வியில நல்ல உயர்வு நிலையை அடைவாங்க. புத ஆதித்ய யோகம் செயல்பட்டு புதனும் சூரியனும் நேரடி பார்வையா, அதாவது சப்தம பார்வையா சந்திரனை பார்க்கறதுனால பிள்ளைகளோட படிப்பு நல்லா இருக்குங்க. குடும்பத்துல நல்ல பண வசதி இருக்கும். தொழிலில் நல்ல மேன்மையும் முன்னேற்றமும் இருக்கும். தாய் தந்தையரோட உடலும் நல்ல ஆரோக்கியமும் அவங்களோட உறவு நிலையும் சிறப்பாக இருக்குங்க. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல பேரு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் இன்னைக்கு இருக்கும். தாய் தந்தையர் மீது அதிகமான பாசம் இருக்கும். வீட்டில் ரொம்ப ஒற்றுமையாக அன்பாக நடந்துக்குருவீங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. தாய் தந்தையார்கிட்ட சகோதரர்கிட்ட எல்லாம் ரொம்ப பாசத்தோட நடந்துக்கிருவீங்க. குடும்பத்துல தாராளமான பண வசதி இருக்கும். உறவினர்களோட ஆதரவும் சிறப்பா இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சோமசுந்தரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரார்த்தனைகள் பலிக்கும். கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நல்ல பேரும் புகழும் இருக்கும். கௌரவம் அதிகமா இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க காளிகாம்பியையே வழிபட்டு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களோட பேச்சில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குங்க. யாருக்கிட்டையும் போலியாக நடந்துக்க மாட்டீங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசி அவங்க கிட்ட தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு மனசில் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறதுனால உங்களோட கௌரவம் நிச்சயமாக உயரும். இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். செல்வ சேர்க்கை இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல நண்பர்களோட சேர்க்கை ஏற்படும். புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும். பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிற அமைப்பெல்லாம் இருக்குங்க. அரசாங்க அனுகூலங்கள் இன்னைக்கு கிடைக்கும். அரசாங்க வேலைகள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. உங்களுடைய விடாமுயற்சியால இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர் தொழில் செய்யறவங்களுக்கும் கிளர்க் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ரொம்ப நேர்மையா நடந்துக்கிருவீங்க. தாயார்கிட்ட அதிகமான பாசத்தோடையும் அன்போடையும் நடந்துக்கிருவீங்க. சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் விலகுறதுக்கு உரிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாம சுமூகமா இருக்குங்க. குடும்பம் சந்தோஷமா இருக்கும். பெண்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கிருவீங்க. இன்னைக்கு ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆடம்பரமா செலவு செய்வீங்க. உங்களை நீங்க அழகா அலங்காரப்படுத்திக்கிருவீங்க. ஏழை எளியவர்கிட்ட ரொம்ப இரக்க குணத்தோட நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல கல்வி ஞானம் இருக்குங்க. கலையில ரொம்ப ஆர்வம் இருக்கும். விரும்பிய பாடத்துல பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவரோட உதவியை எதிர்பார்க்காம எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க. சிலருக்கு பழைய பொருட்களை விற்று இன்னைக்கு பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனம் ஒரு நிலையில இல்லாம குழம்பி தவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
சின்ன விஷயங்களையும் மனசுல போட்டு குழம்பிக்கிட்டு கவலைப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால உடல்நிலையும் கெடக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு எந்த விஷயங்கள்லையும் ஈடுபட முடியாத சூழல் இருக்கும். மனசு ஒன்றாது, உடலும் அதுக்கு ஒத்துழைக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் இன்னைக்கு விலகும். போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெரூன். அதிர்ஷ்ட எண் 2, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 3வது இடமான சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துல சந்திரன் இன்னைக்கு இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. சகோதரர் ஒற்றுமையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க. பங்காளி சண்டைகள் கூட விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்துக்கள் பாகப்பிரிவினை எல்லாம் சுமூகமா முடியும். சகோதரரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பார்க்கறதுனால அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுகள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு எதையுமே தைரியமா எடுத்து செய்யக்கூடிய இன்னைக்கு முன்னேற்றமா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்குங்க. உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு உங்களோட முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும். சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பாங்க. மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. புதனும் சூரியனும் பார்க்கறதுனால ரொம்ப சிறப்பான கல்வியில முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களோடையும் நல்ல ஒற்றுமையா இருப்பீங்க. உங்களோட முயற்சிகள் திருவினையாக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பேச்சு திறமையால உங்களோட வேலை இடத்துலையும் அல்லது தொழில் செய்யற இடத்துலையும் பாராட்டுக்களை பெறக்கூடிய சிறப்பான நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். சக ஊழியர்கள் உங்களோட நல்ல இணக்கமா இருப்பாங்க. தொழில்ல வேலை செய்யற தொழிலாளர்கள் கூட உங்களோட நல்ல ஒற்றுமையா நீங்க சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு என்னதான் நீங்க தீர்மானமான ஒரு முடிவோட இருந்தா கூட அதை மற்றவங்க புகுந்து குழப்பி விடக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குதுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே சமாளிச்சிருவீங்க. ஆனா அடுத்தவங்க எதையாவது ஒன்ன சொல்லி அதை நமக்கு பயத்தை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சில வீட்டுகள்ல நடக்கும். அந்த நிலையில இருந்து விடுபடுறதுக்கு நீங்க உங்களோட விஷயத்த உங்களோடயே வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் பகிராம இருக்கிறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு பலிதமாகிற ஒரு அமைப்பு இருக்கு. உங்களோட ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க. உங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். அடுத்தவங்க கிட்டையும் உங்களோட பேச்சு திறமையால பாராட்டை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்கும். பண தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பம் அமைதியா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் தனஸ்தானமான 2வது வீட்டில் இருக்கிறதும் தனகாரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. 7வது இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமா பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வாழ்க்கை துணை மூலமா எதிர்பார்த்த பண வரவு பெரிய அளவுல இருக்கும். பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. சிலருக்கு பேச்சு திறமையால அதிகமான பொருள் வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்களுக்கு உங்களோட பேச்சு திறமை எப்படி இருக்குன்னா யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி காரியங்களை சாதிச்சு கொள்ற அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. பெரியவங்க கிட்ட பக்குவமா பேசுவீங்க. உங்களோட நடத்தை இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப பண்பா நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு உங்களோட தைரியத்தை வெளிப்படுத்தி செய்யற காரியங்களை சிறப்பா செஞ்சு அதுல நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்கு உதவியா இருப்பீங்க. பொருளாகவோ பணமாகவோ யாருக்கு தேவையோ உங்களால முடிஞ்ச அளவு இன்னைக்கு கொடுத்து நல்ல உதவி செஞ்சு நல்ல ஒரு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிரயாணங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கங்க. தொலைதூர பிரயாணங்கள்லாம் இன்னைக்கு செய்வீங்க.
உடலும் மனமும் நல்லா தெம்பா இருக்கும். வீட்டில் உள்ளவங்க உங்க மீது காட்டுற பாசம் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு உணர்வை கொடுக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசை ஒரு நிலைப்படுத்தி நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. வீட்டுல உள்ளவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாம இருங்க. வேறவங்க என்ன பேசுறாங்களோ அதை கெட்டதா இருந்தா அதை மனசுல எடுத்துக்காதீங்க. இப்படியெல்லாம் நீங்க விட்டு கொடுத்து போறதுனால இன்னைக்கு நீங்க நிம்மதியா இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கனக துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. வீட்டுல உள்ளவங்க கிட்ட அவங்க பேசுறத புரிஞ்சுக்காம முன்னுக்கு பின் முரணா பேசி சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவீங்க. கொஞ்சம் பொறுமையோட நடந்துக்கணும். வீட்டுல பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. தேவையான அளவு பண வரவு இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 3. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. ராசி அதிபதியான சூரியன் 7வது இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குங்க. நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் சனி பகவானும் கூடவே இருந்து ராசியை பார்க்கறதுனால சிலருக்கு ஜாயின்ஸ் பெயின் போன்ற தொந்தரவுகள் வரலாம். முழங்கால் வலி, முழங்கை வலி, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குங்க. அதே நேரத்துல தந்தையாரோட உடல்நிலையிலையும் நீங்க கவனமா இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதத்துல அவர்கிட்ட ஈடுபடாம அவர் சொல் பேச்சு கேட்டு நடந்து கொஞ்சம் அவருக்கு மதிப்பு கொடுத்து நடந்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். அவரும் மனசு நிறைவோட நிம்மதியா இருப்பாரு. பெண்களுக்கு ரொம்ப ஈடுபாட்டோட எந்த ஒரு வேலையும் செய்வீங்க. உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு வசீகரம் இருக்கும். பேச்சுல நல்ல திறமை இருக்கும். உங்களோட பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும். பெரியவர்களோட ஆசிகள் உங்களுக்கு இன்னைக்கு நிறையாவே இருக்கும். குடும்பம் சிறப்பா நடக்கும். மாணவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி மனப்பான்மை இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும். தந்தையாரோட சொல் பேச்சு கேட்டு நடந்து அவருக்கு நல்ல மதிப்பு கொடுக்கறது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெற்றோரோட உதவியும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் பூஜை ஹோமம் செய்யறதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. வேண்டுதல்கள் பழிக்குங்க. பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளா இருக்குது. முன்னோர்கள் வழிபாடும் செய்யலாம். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி பூஜை விஷயங்கள்ல இன்னைக்கு மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குரிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பும் உதவியும் நல்லா இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல எல்லாம் கலந்துக்கிடுவீங்க. கோயில்கள்ல திருவிழாக்கள் நடக்கிறதுல கலந்துக்கிடுவீங்க. அல்லது பூஜை புனஸ்காரங்கள்ல இன்னைக்கு விளக்கு பூஜை இதுல எல்லாம் சிலர் கலந்துக்க கூடும். வீட்டிலையும் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடப்பதற்கான அறிகுறிகளும் இருக்கும். பெரிய மனிதர்களோட பழக்க வழக்கங்களும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனம் போல வாழ்வுங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா வசதிகளையும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும். தள்ளி போன விஷயங்கள்லாம் தடை இல்லாம முடியக்கூடிய சிறப்பான நல்ல நாளா இருக்குது. யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மனசு சந்தோஷமா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு. லாபஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கும்போது லாபங்களுக்காக விரயம் பண்ற மாதிரி அமைப்பு இருக்குங்க. சொந்த தொழில் தொடங்குறது அல்லது தொழில்ல கொஞ்சம் ஜாஸ்தியா முதலீடு பண்ணி தொழிலை விரிவாக்கம் பண்றது அந்த மாதிரி சிலருக்கு நடக்கக்கூடும். அல்லது வீடை புனரமைக்கிறதுக்கு அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அதை பழுது பார்க்கறதுக்கு அதற்குரிய செலவுகளா இருக்கும். இல்லை சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குதுங்க. இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் யோசிச்சு செலவு செய்யறது நல்லது. பெண்களுக்கு இன்னைக்கு அலங்கார பொருட்கள் வீட்டை அலங்காரம் பண்றதுக்கு உங்களை அலங்காரப்படுத்திக்கிறதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. அழகு சாதன பொருட்கள் எல்லாம் சிலர் வாங்குவாங்க. பிரயாணங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. சுற்றுலா போவதற்கெல்லாம் முன்பணம் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு.
மாணவர்களுக்கு பொழுதுபோக்கிற்காக நண்பர்களோட சேர்ந்து ஜாலியாக பொழுதுபோக்குறதுக்காக செலவு செய்வீங்க, அல்லது நண்பர்களுக்கு உதவி செஞ்சு மனநிறைவடையக்கூடிய அமைப்பும் இருக்குது. சிலர் கல்விக்காக கல்வி கட்டணம் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு பணம் செலவாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே நீங்கள் சில விஷயங்கள் செய்வீங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு முழுமையான வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. தடுமாறிக்கிட்டு இருந்த மனநிலை இப்போ சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். தடங்கல்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். மனசுல ஒரு தடுமாற்றம் இருக்கும். வீட்டில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு விதமான சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எதுவுமே மனசில் போட்டுக்காம விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நல்ல விஷயங்களை மாத்திரம் மனசில் எடுத்துக்கலாம், கெட்ட விஷயங்களை விட்டு தள்ளுறது நல்லதுங்க. தனிமையை சிலர் விரும்பக்கூடும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நினைச்சபடி நிறைவேற்றுவீங்க. வீட்டில் உள்ளவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்குங்க. சேமிப்பு கரையலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும். மனசு நிறைவாக இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறது சிறப்பு. ராசியவும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் தொழிலில் நல்ல வருமானத்தை பெற்று வியாபாரம் சிறப்பாக நடந்து நிறைய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. கிரக நிலைகள் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண பிரச்சனைகள் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய நல்ல தைரியமான மன உறுதியோடு இருப்பீங்க. குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. மனசு கலங்காம தைரியமாக செயல்படுறது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் கோயில் குளங்களுக்கு போவீங்க, சிலர் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க, விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு மன நிறைவோட இருப்பீங்க. கணவரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு சிலர் படிச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க, பார்ட் டைம் வேலையிலெல்லாம் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சம்பாதிச்ச பணத்தை பெற்றவர்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியும் இருக்குது, அது சொல்ல முடியாதுங்க. அந்த அளவு அவங்களுக்கு பெருமையாக உணரக்கூடிய அமைப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களுக்கு பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. பண புழக்கம் சரளமாக இருக்கும். யாருடைய பணமாவது உங்களோட கையில் புரளும். வீட்டு தேவைகளுக்கு புரட்டி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். வெளியூர் போகும்போது சில நல்ல நிகழ்வுகள்லாம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வேலைன்னு வேலையிலேயே கண்ணா இருப்பீங்க. உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டீங்க. உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. வேலை இடத்துல நல்ல சிறப்பான பேர் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். எந்த ஒரு பொறுப்பையும் நல்ல கவனத்தோட பொறுமையாக செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இவ்வளவு நாளாக ஆரோக்கியத்தில் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களோட அந்த ஆரோக்கிய முன்னேற்றம் மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்குங்க. வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தவங்க உங்களுக்கு உதவியாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்தில் இன்னைக்கு இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. சனியும் சந்திரனை பார்க்கறதுனால உடல்நிலையில கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. ஏதாவது ஒரு வலியோ இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மனசு அலுப்பாக இருக்கும். எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வருதுங்கிற கவலைகள் இருக்கும். கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. வீட்டில் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும்.
கொடுக்கல் வாங்கல்லாம் நல்லபடியா தான் இருக்கும். வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து குடும்ப பாரத்தை சுமக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு நீங்களே பொறுப்பா எதுலையுமே இறங்கி செய்வீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி பக்குவமா நடந்துக்கிருவீங்க. குடும்பம் சீரா நடக்குங்க. உறவினர்களோட இன்பமா நல்ல விஷயங்களை பேசி பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மாணவர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு. சிலர் மனசுக்கு பிடிச்ச ஊர்களுக்கு போய் பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளா போகணும்னு விரும்பிய இடங்களுக்கு இன்னைக்கு போக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விரும்பிய இடங்களுக்கு போய் விரும்பிய உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணையோட ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. உடல்நிலையிலையும் நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். குடும்பம் சீரா இருக்கும். மஞ்சள் நீர் ஆடைகள் சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. திடீர்னு ஏதாவது தொந்தரவுகள் வரலாம். பிரயாணங்களை கூட நீங்க தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு விரும்பிய விஷயங்கள்ல மனசு ஒன்று ஈடுபட முடியாத அளவு உங்களுக்கு சில வருத்தப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை செஞ்சு ஆறுதலா இருப்பீங்க. பண உதவியா இருக்கட்டும் அல்லது உடலால உங்களால முடிஞ்ச உதவிகள் வேலையில இழுத்து போட்டு நீங்க செஞ்சு பொறுப்பா நடந்துக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு பெரிய உதவியா இருக்குங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட். அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. கேதுவோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களா இருக்குங்க. தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். இருந்தாலும் 3வது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த காரியத்தையும் அவ்வளவு சுலபமா செய்ய முடியாது. எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் தடங்களும் தாமதங்களும் இருக்கதாங்க செய்யும். போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். எதையுமே எடுத்தமா செஞ்சமானே முடிக்க முடியாது. இழுபறி நிலையில தான் இருக்கும். பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது. வீட்டுல அன்றாடம் நடக்கக்கூடிய வேலைகள்லாம் சிறப்பாக தான் நடக்கும். பெண்களுக்கு குடும்பத்துல உள்ளவங்களோட ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க. 2வது வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வரலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு உழைச்சு முன்னேறணுங்கிற ஆர்வம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் செஞ்சோன்னு செய்ய முடியாம இழுபறியான நிலையிலே இருக்குங்க. அதனாலே கொஞ்சம் சலிப்பா இருக்கும். இருந்தாலும் உங்க முயற்சியை கைவிடாம சிறப்பா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க பார்த்தசாரதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ரொம்ப தன்னடக்கத்தோட செயல்படுவீங்க. என்னைக்குமே சுயநலம் பார்க்க மாட்டீங்க. அடுத்தவங்களோட நலத்துல ரொம்ப அக்கறையோட இருப்பீங்க. வீட்டுல அடுத்தவங்களை பற்றிய கவலைகள் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றம் அல்லது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம், இப்படி எதையாவது அடுத்தவங்களை பத்தி தான் நினைப்பீங்க. உங்களோட மதிப்பும் மரியாதையும் சிறப்பா இருக்குங்க. குடும்ப கௌரவம் உயரும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கமிஷன் ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் முதலீடு செய்யறதுல நல்ல லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அந்நிய மொழிக்காரர்கள் அல்லது அந்நிய மதத்தினரால யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்க பெரிய உதவிகரமா இருப்பாங்க உங்களுக்கு. அக்கம் பக்கத்தினரும் ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிருவாங்க. உங்களோட நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விஐபிக்களோட சந்திப்பு இருக்குங்க. அவங்கள சந்திச்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிருவீங்க அல்லது உங்களுக்கு முடிய வேண்டிய முக்கியமான வேலைகளை அவங்க மூலமா முடிச்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. நட்பும் உங்களுக்கு உதவிகரமா இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமம் செயல்படுறதுனால
எல்லா விஷயங்கள்லையும் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. குரு பகவான் சந்திரனை பார்க்கறதுனால சந்திராஷ்டமம் பெரிய விளைவுகளை கொடுக்காது. இருந்தாலும் பிரயாணங்கள்ல ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம, அடுத்தவங்க சண்டை நடக்கிற இடத்துல கூட நீங்க அந்த இடத்துல நிக்காம வந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் உங்ககிட்ட வராம விலகி போயிருங்க. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், தைரியத்தோட செயல்படுவீங்க. இருந்தாலும் தைரியத்துல முரட்டு தைரியம் இருக்கக்கூடாது. எதுலையுமே கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் போட்டு தலையில வச்சுக்கிட்டு அதை ஒரு தலையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. அந்த குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டு இன்னைக்கு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாவே தெரியாதுங்க. மாணவர்களுக்கு சண்டை நடக்கிற இடங்கள்ல கூட நீங்க நிக்காம வந்துடணும். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. இன்னைக்கு மனசை கடவுள் வழிபாட்டுல செலுத்துறது நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுக்கு எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடு காமிச்சிங்கன்னா வேறு விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்யாம மனசு நிம்மதியா இருக்குங்க. அடுத்தவங்க பேசுற நல்ல விஷயங்களை மாத்திரம் மனசுல ஏத்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். நம்மளை பத்தி 4 பேர் நல்ல விதமா பேசினாலும் 4 பேர் கெட்ட விதமாவும் பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம மனசுல எடுத்துக்க கூடாது. அப்படியே விட்டு விலகி போய்கிட்டே இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எப்ப நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா கூட யார் மீதாவது ஏதாவது உங்களுக்கு கோபதாபம் மாத்திரம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இல்லது யாராவது உங்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்குற சூழல்கள்லாம் இருக்கும். உங்களை நீங்களையே கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா வேறு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு பேச்சுக்கும் இன்னைக்கு அசர மாட்டீங்க. உங்களோட முடிவுல தீர்மானமா இருப்பீங்க. எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். குடும்பம் ஒற்றுமையா இருக்குங்க. அன்றாட வாழ்க்கையில குடும்பம் அமைதியாகவே இருக்கும். வெளியிடங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. நீங்க விரும்பியது மாதிரியே விரும்பிய விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 8, 9. கும்பராசி. கும்பராசிக்கு 7வது இடத்துல சந்திரன் இருந்து ராசியை பார்க்கிறதும் சந்திரனை குருவும் ராசி அதிபதியான சனியும் பார்க்கிறதும் சிறப்பு. சந்திரன் இன்னைக்கு எத்தனை கிரகங்கள் பார்க்குதுன்னா செவ்வாயும் பார்க்கிறாரு, குரு பகவான் பார்க்கிறாரு, சனி, புதன், சூரியன், இந்த மாதிரி 5 கிரகங்கள் சந்திரனை பார்த்து சந்திரன் வலுவான நிலையில பௌர்ணமி யோகத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. கும்பராசிக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் நல்ல ஒற்றுமையா சிறப்பா இருக்கும். மனசு நிம்மதி அடையக்கூடிய சிறப்பான நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு உங்கள் கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்க சொல்றபடி வீட்டில் உள்ளவங்க நடந்துக்கிட்டு உங்களுக்கு மனசு சந்தோஷத்தை கொடுக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கவலைகள் தீரும். மனசு ரொம்ப லேசானது மாதிரி உணர்வீங்க. மாணவர்களுக்கு நண்பர்களால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க. உதவிகரமா இருப்பாங்க. சில பேருக்கு நண்பர்கள் இக்கட்ல இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெரிய உதவியா இருக்குங்க அவங்களோட உதவி உங்களுக்கு இன்னைக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பரம்பொருளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. சிலர் பெரிய சாதனைகளை புரியக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நல்ல புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைச்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க. சாதாரணமா பேசுறத கூட ஒரு குறையா எடுத்துக்கிருவீங்க. விளையாட்டா பேசுறத கூட வினையா எடுத்துக்கிட்டு மனசு சஞ்சலப்படுறதை விட்டுட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து நகைச்சுவையா பேசி இன்பமா இருந்தீங்கன்னா வீடும் கலகலப்பா இருக்கும். மனசு நிறைவா இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நிறைய டென்ஷனான விஷயங்கள்ல எல்லாம் இன்னைக்கு ஈடுபடாம அதுல இருந்து விடுபட்டு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
ரொம்ப கலக்கத்தை கொடுத்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல மாதிரி முடிஞ்சு உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். குடும்பத்துல எதிர்பார்த்த நல்ல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க. பண வரவு தாராளமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகள் வண்டி வாகனங்கள் வாங்கி தர சொல்லி அடம் பிடிப்பாங்க. வண்டி வாகனங்கள்ல அவங்க போகும்போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க சொல்லி வலியுறுத்துறது அவசியங்க. பொறுப்பா நடந்துக்கிருவாங்க, இருந்தாலும் பொறுமையா இருக்கிற வேண்டியது அவசியம். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. தொழில் செய்யறவங்க தொழில்ல அதிக முதலீடு செய்யாம இருப்பது நல்லது. கொஞ்ச நாளைக்கு கிரக நிலைகள் சாதகமா இல்லாததுனால தொழில்ல முதலீடு செய்யறத மாத்திரம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. அவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். அவங்களோட தவறுகளுக்கும் நீங்க பொறுப்பாகிற மாதிரி சூழல்கள் வரலாம், கவனமா இருங்க. மாணவர்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு சிலர் ஆளாகக்கூடும். என்ன செய்யறங்கிறதே சிலருக்கு தெரியாது. தெரியாம தவறு செஞ்சுட்டு அதுக்காக வருந்தக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. எதுலையுமே கவனமா இருக்கிறது அவசியங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவு கொடுக்கும். பண விவகாரங்கள்ல இருந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட சேமிப்பு அதிகமா இருக்கும். எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க. குழப்பமான மனநிலை மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு இனம் புரியாத கவலை இருக்குங்க. ஒரு வெறுமையான நிலை இருக்கும். எதுலையுமே மனசு ஈடுபடாது. ஏதோ ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்கும். சந்தேகங்கள் அதிகமா தலை தூக்கும். யாரையுமே முழுமையா நம்ப முடியாத மனநிலையில இருப்பீங்க. எதையுமே விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. தியானத்துல ஈடுபடுறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொட்டது தொடங்கும். பணவரவு தாராளமா இருக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்காக மன நிறைவோட உதவி செய்வீங்க. உங்களால சில காரியங்கள் சிலருக்கு நடந்து அதனால ஒரு குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழல்கள்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ரோஸ். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.